எதிர்வரும் 10ஆம் திகதி 2ஆம் மாதம் காலை 7 மணிக்கு நாட்டுக்கோட்டை செட்டியார் வெள்ளி ரதம் கோயில் வீட்டிலிருந்து புறப்பட்டு தண்ணீர்மலை நாட்டுக்கோட்டை செட்டியார் ஆலயத்தை வந்தடையும் என ஆலய தலைமை அறங்காவலர் டாக்டர் ஆ நாராயணன் தெரிவித்தார். 10ஆம் தேதி அதிகாலை புறப்பட்டு தண்ணீர்மலை ஆலயத்திற்கு வழக்கம் போல் செல்ல இருக்கிறது. ஊர்வலத்தின் போது பொதுமக்கள் தேங்காய்கள் கொட்டி இருக்கும் இடத்தில் ரதத்தை நின்று பார்த்ததும் தேங்காயை உடைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று பினாங்கு வீதியில் உள்ள கோயில் வீட்டில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், பக்தர்கள் வெள்ளி ரதத்தை தூரத்தில் இருந்து பார்த்தவுடனேயே தேங்காயை உடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ரதமானது பந்தல் அருகே வந்தவுடன் தேங்காயை உடைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் நேரமாகும் என்பதால் திட்டமிட்ட நேரத்தில் ரதம் கோயிலை அடைய முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு சொன்னாங்கன்னா ரதம் கிட்ட வரணும், கிட்ட வந்துதான் உடைக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப நேரம் ஆயிடுது. அதனால ரதம் கண்ணுக்கு தெரிஞ்சு சாமியை பார்க்க முடிஞ்சதான் தயவு செஞ்சு தேங்காய் எல்லாம் உடைச்சிட சொல்லி கேட்டுக்கிறோம். அது உடைச்சாதான் அந்த உடைச்ச தேங்காய்களை எல்லாம் நம்ம கடத்திட்டு ரதம் வர்றதுக்கு பாதையை பண்ண முடியும். பூஜைகள் தகுந்த நேரத்தில் நடைபெற உற்சவர் வெள்ளி ரதத்தில் வீதி உலா வரும் வரை மூலவருக்கு பூஜைகள் நிறுத்தி வைக்கப்படும். எனவே அந்த பூஜைகள் தகுந்த நேரத்தில் நடைபெற இது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். புறப்பட்டு போற சுவாமி உற்சவர் ஆலயம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு சாமி போய் சேர்ற வரைக்கும் நிறுத்தப்பட்ட பூஜைகள் பூரா செய்யப்படும். அதாவது காலையில் சாமி இங்கேருந்து புறப்பட்ட உடனே காலை பூஜை, மத்தியான பூஜை, சாயாட்ச பூஜை, ராத்திரி பூஜை எல்லாம் நின்றும். இது போய் சேர்ந்த உடனே இந்த பூஜைகளை பூரா முடிச்சுட்டா, ஏன்னா இங்கே மூலவருக்கு செய்யணும், இவர் வராதனால மூலவருக்கெல்லாம் நிறுத்திடுவோம். ஸோ எல்லா பூஜையும் முடிச்சுட்டா மறுநாள் தைப்பூசத்துக்கு முக்கியமாக நம்ம போடுற மகேஸ்வர பூஜை செய்ய முடியும். தயார் பண்ணியிருக்கிறோம் ஒரு ட்ராக்கர். இந்த இதில் பார்த்தோம்னா ரதம் எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு, காவடி அதுக்கு முன்னாடி எங்கே இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல இருக்குங்கிறதையும் பார்க்க முடியும். நல்லா இதை QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னா எல்லாரும் இது பண்ணிக்கலாம். மேலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பக்தர்கள் இந்த ஊர்வலத்தின் நிலையை பிரத்யேகமாக செய்யப்பட்ட விரைவு குறியீட்டை வருடி தெரிந்து கொள்ளலாம் என்று அவர் கூறினார்.